Dear students, welcome to our channel. இன்னைக்கு நம்ம chapter 2 polynomialsல இருக்கிற example sums பார்க்க போறோம். So example sum 2, find the zeros of the quadratic polynomial x square plus 7x plus 10 and verify the relationship between the zeros and the coefficients அப்படின்னு கேட்டிருக்காங்க. So ரொம்ப சிம்பிளான ஒரு சம் தான். ஆல்ரெடி நிறைய எக்ஸசைஸ்ல இந்த மாதிரி சம் பார்த்திருக்கிறோம். So first கொடுத்திருக்கிற பாலினாமியலை எடுத்து எழுதுவோம். x square plus 7x plus 10. அடுத்து நம்ம என்ன செய்வோம், இதை ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். ஸோ கான்ஸ்டன்ட் மேல எக்ஸோட வேல்யூ டினாமினேட்டர்ல. ஸோ இந்த மாதிரி எழுதிட்டு மல்டிப்ளை பண்ணா இந்த 10 கிடைக்கணும், அந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணோம்னா 7 கிடைக்கணும். ஸோ ஒரே சான்ஸ் 5 into 2 மல்டிப்ளை பண்ணா 10 ஆட் பண்ணா 7. ஸோ அப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா நமக்கு எக்ஸ் பிளஸ் 5 இன்டு எக்ஸ் பிளஸ் 2ன்னு வருது. நெக்ஸ்ட் நம்முடைய ஜீரோஸ் கண்டுபிடிக்கிறது. ஜீரோஸ் வேணும்னா இந்த ஃபேக்டர்ஸ் ஜீரோவுக்கு ஈக்குவலைஸ் பண்ணணும். அதனால கன்சிடர் அப்படின்னு எழுதிட்டு this x plus 5 into x plus 2 which is equal to 0 அப்படின்னு போடுவோம். இப்போ x plus 5 equal to 0 அப்படின்னு ஒரு டேர்மும் x plus 2 equal to 0ன்னு ஒரு டேர்மும் கிடைக்கும். அப்ப x equal to minus 5 அப்படிங்கிறது one of the 0 and x equal to minus 2 அப்படிங்கிறது another 0. Therefore zeros of x square plus 7x plus 10 are அப்படின்னு எழுதி minus 5 and minus 2. So இதுதான் அவங்க கேட்ட first பார்ட்டுக்கான ஆன்சர். Find the zeros of the quadratic polynomial. அடுத்து நம்ம என்ன பண்ணோம், வெரிஃபை பண்ணணும். என்ன வெரிஃபை பண்ண போறோம், இந்த ஜீரோவுக்கும் இங்க இருக்கிற இந்த கோஎஃபிஷியன்ட்ஸுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்றத பார்க்க போறோம். சோ இதுக்காக நம்ம செய்ய போறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சம் ஆஃப் ஜீரோஸ். சோ என்ன வரும் பாருங்க, this is equal to minus 5 minus 2 ஆட் பண்ணோம்னா minus 7 வரும். this is number 1. இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும், அந்த ஃபார்முலா ரிமைண்ட் பண்றோம் பாருங்க, மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். So which is equal to minus x ஓட coefficient பார்த்தீங்கன்னா 7, x square ஓட coefficient 1. This is equal to minus 7. Number 2. இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கு. அடுத்து நம்ம என்ன செய்வோம், product of zeros which is equal to minus 5 into minus 2. So answer minus into minus plus ஆயிட்டு 10 வரும். This is equation number 3. Next இத coefficient ஓட லிங்க் பண்ணும்போது நமக்கு constant term divided by coefficient of x square இதுக்கு ஈக்குவலா இருக்கணும். சோ கான்ஸ்டன்ட் டேர்ம் 10 இருக்கு, coefficient of x square 1 இருக்கு. this is equal to 10. Number 4. சோ இப்போ நம்ம யூசுவலா என்ன எழுதுவோம், from 1 2 3 and 4 1 equal to 2 and 3 equal to 4. so verified. சோ இந்த மாதிரி எழுதுனா போதுமானது. சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Thank you for watching.